அம்பேத்கர் சொல்லக்கூடிய ஏன்னா நம்ம சாதி இந்த மாதிரி படிநிலைக்கு உள்ள போயிட்டீங்கனாலே தீர்வை நோக்கி நகரணும்னா நீங்க நேரம் அம்பேத்கர் தான் போய் நிற்கணும். அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 விஷயத்தை குறிப்பிடாரு. ஒன்னு, அரசமைப்பு சட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்தணும், அதை வடிவமைக்கணும். நீ சொன்னது போல தனி சட்டமா இருக்கட்டும், இல்ல கூடுதலா அதுல சேர்க்கக்கூடிய ஷரத்துகள் சேர்க்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்ன அதே மாதிரி தான் கல்வியினுடைய அவசியம். சின்ன வயசுல இருந்தே உன் கூட பழகிறவன், உன் கூட சேர்றவன் எல்லாருமே உனக்கு எப்படி ரத்தம் ஓடுதோ, உனக்கு எப்படி சதம் இருக்குதோ, உனக்கு எப்படி உயிர் இருக்குதோ, நீ எப்படி இயல்பா செயல்படுறியோ அதே மாதிரி தான் அங்கேயும் செயல்படுறான். சாதி உங்களை எதுலையும் மாற்றல, அவனை மேல அவனுக்கு கீழே எங்கேயுமே வைக்கல அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலை செய்யணும். ரெண்டாவது. மூணாவது, அரசியல் அதிகாரத்தை நோக்கி அவங்க நகரணும். இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட தலித் சமூக மக்கள், இன்னும் சொல்ல போனா SC ST மக்கள் எல்லாருக்குமே அரசியல் அதிகாரம்ன்ற ஒரு கட்டத்துக்கு அவங்க நகர்றாங்க, மேல வராங்க அப்படின்னா அவங்க குரல் மக்கள் மன்றத்துல ஒலிக்கும். அந்த மக்கள் மன்றத்தின் மூலமாக ஒலிக்கக்கூடிய குரலால இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள், அதாவது சாதிய ரீதியான அந்த தாக்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள், அவங்க ஓரளவுக்காச்சும் விழிப்புணர்வு அடைவாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் கொடுக்குறாரு. கலப்பு திருமணம், இதைத்தான் அரிநாடார் எதிர்த்து பேசினார். இதற்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்லாம் பேசினார். ஆனால் சாதி கலப்பு, சமூக கலப்புன்னு ஒன்று இருந்தாதான், ஒரு ரத்தம் இன்னொரு ரத்தத்தோட கலந்தாதான் இந்த சமூகத்துல அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்காதுங்கிற ஒரு தீர்வை கொண்டு வராரு. இப்படி நீங்க பேசுறதுக்கே கீழே கமெண்ட்ல திட்டப்படுறாங்க. அது திட்டம் செய்வாங்க. சமூகம், பொருளாதாரம், அரசியல், இதை தாண்டி கடைசியா வராரு மத சீர்திருத்தம்ட்டு வராரு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம சரி பண்ணாத வரைக்கும் சாதி ஒழிப்பு சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லி அம்பேத்கரே குறிப்பிடுறாரு.